ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஜாமான்களை வாங்கி பயன்பெறுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபெர்டினண்ட் மெகலன் அவர்களின் ஹிஸ்ட்ரியை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெர்டினண்ட் மெகலன் ஒரு போர்த்துகீசிய மாலுமி. உலகை சுற்றி வந்த முதல் மனிதராக அறியப்படுகிறார். 1519 உலகை கப்பல் மூலம் சுற்றி வந்து நிறைவு செய்தார். பசிபிக் கடலுக்கு அப்பெயரை இவர் இட்டார். குடும்ப சூழல்: போர்ச்சுகலின் வடக்கு பகுதியில் உள்ள பொன்ட்ரே டே பாரா என்னும் பகுதியில் மெகலன் பிறந்தார். இவருக்கு 12 வயது இருக்கும் போதே 1492 அவனது அப்பா 2ஆம் ஜோன் மன்னனின் அரசிக்கு எடுபிடி வேலை செய்ய அரண்மனைக்கு அனுப்பினார். இருப்பினும் அவனது படிப்பு தடைபடவில்லை. அவனது படிப்பு செலவினை 2ஆம் ஜோன் மன்னன் ஏற்றுக்கொண்டார். மெகலனின் அண்ணாவின் பெயர் டியாகோ. அவனும் 2ஆம் ஜோன் மன்னரின் ராணியான லியனர்டோவுடன் பணி செய்து கொண்டிருந்தான். எதையும் ஆர்வத்துடன் செய்யும் மெகலனை ஜோனுக்கு பிடித்திருந்தது. அதனால் அவர் மெகலனுக்கு இசை, நடனம், வேட்டையாடுதல், குதிரையேற்றம், குதிரை சண்டை, வாள் பயிற்சி, வானவியல், வரைபடம் தயாரித்தல் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தார். மெகலன் படித்து கொண்டிருக்கும் போதே கொலம்பஸ் அதாவது 1492 அக்டோபர் 12 அன்று அமெரிக்காவில் கால் பதித்தார். இதனை கேட்ட மெகலன் தானும் நாடுகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டினான். மெகலனின் கடல் ஆர்வத்தை தூண்டும் முன்னோடி நபராக வாஸ்கோ ட காமா விளங்கினார். குடியேற்றவாதம் எனப்படுவது மேற்குலக நாடுகள் பூமியில் உள்ள பல்வேறு நாடுகளை கைப்பற்றி உரிமை கொண்டாடுவதும், அந்த நாடுகளை தம் நாட்டின் ஒரு பகுதியாக எண்ணி தம் குடிமக்களை அங்கே குடியமர்த்தி வாழச் செய்வதும், நிர்வகிக்க முனைவதும், தம்முடைய பண்பாடு, சமூக உணர்வு ஆகியவற்றை வேரூன்றி செய்து சமூக, அரசியல், பொருளாதாரம், பண்பாடு போன்றவற்றில் தன் இயல்புகளை புகுத்துவதும், கைப்பற்றப்பட்ட நாடுகளின் தனித்தன்மைகளை சிதைத்து மாற்றியமைப்பதும் ஆகும். மேற்கத்திய வாதத்தின் வெஸ்டர்னைசேஷன் தலையாய குறிக்கோளாக விளங்கும் குடியேற்றம் உருவாவதற்கு 3 அடிப்படை காரணிகள் உள்ளன. அவை தரைவழி வாணிபத் தடை, கல்வியின் மறுமலர்ச்சித் தன்மை, புதிய கடல்வழி கண்டுபிடிப்பின் மீதான ஆர்வம். மெகலனின் கடல்வழி பயணத்திற்கான தூண்டுகோல்கள்: மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே தோன்றிய கல்வி மறுமலர்ச்சியினால் புத்தாக்க கண்டுபிடிப்புகளும் கலை இலக்கிய படைப்புகளும் உருவாகின. புதிய சிந்தனைகள் பல மக்களிடையே விதைக்கப்பட்டன. பழமைவாதங்கள் புறந்தள்ளப்பட்டன. புதுமைகள் புகுத்தப்பட்டன. இது அனைத்திலும் நிகழ்ந்தது மெகலனின் காலத்தில் பூமியில் தட்டையானது என்று ஓரிடத்திலிருந்து கடல் வழியாக பயணம் மேற்கொண்டு சுற்றி வர இயலாது என்றும் எடுத்துரைக்கப்பட்டு வந்தன. 15ஆம் நூற்றாண்டில்தான் புவி கோளாக வடிவமைப்புடையது என்ற கருத்து பரப்பப்பட்டது. கிபி 1492 முதலாவது புவிக்கோளம் அமைக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் தோன்றிய பூமி பற்றிய புதிய கருத்துக்களும், புதிய கடல்வழி பாதைகளின் தேவைகளும், புதிய குடியேற்ற நாடுகளின் மீதான வேட்கைகளும் கடலோடிகளிடத்தில் பெரும் விருப்பத்தை உண்டு பண்ணி இருந்தன. தவிர, சில முன்னோடிகள் கடலோடிகளின் உந்துதலுக்கு கடல் பயணத்தின் மீதான உள்ளார்ந்த விருப்பங்களும் மெகலனின் கடல்வழி பயணத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது. இதுவே இவரது வரலாறாகும். நன்றி, வணக்கம்.